திருத்தணி அருகே அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்த மாணவன் இறந்த சம்பவம் தொடர்பாக உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், மாணவனின் உடலை வாங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது கொண்டாபுரம். இங்கு உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். நேற்று தேர்வுகள் நடைபெற்ற நேரத்தில் பள்ளிக்கு அதே பகுதியை சேர்ந்த சரத்குமார் என்பவரின் மகன் மோகித், வயது 7ஆம் வகுப்பு படிக்கும் இவர் நேற்று பள்ளி மாணவர்களுடைய விளையாடு கொண்டிருக்கும் போது பள்ளியில் உள்ள கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து நேற்று மரணமடைந்தார். சம்பவ இடத்தில் மரணமடைந்த இவரது பிரேதத்தை பள்ளியின் வளாகத்திற்கு உள்ளே வைத்து மாணவர்கள் தரப்பு ஊர்க்காரர்கள் என அனைவரும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவன் இறந்து போன மாணவரின் தரப்பிலிருந்து சரத்குமார், அவரது தந்தை சரத்குமார் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் 6 பேர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் நேற்று நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய நிவாரணமும் வழங்கப்படும் என்று நேற்று அவரது உடலை திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எடுத்து வந்தனர். தற்போது இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் தரப்பில் கடுமையாக அதிகாரிகளிடத்தில் காலை முதலே அதாவது அவர்களோட கோரிக்கையை முன்வைத்து வாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அவர்கள் கூறுவது அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் தந்தைக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், மற்றும் 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், தலைமை ஆசிரியர் ஆகியோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு ஏன் வரவில்லை, சம்பவ இடத்திற்கு நேரில் விசாரணை செய்ய வேண்டும், எங்களிடம் ஏன் பேச்சுவார்த்தை செய்ய அவர் வர மறுக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே இங்கு அதிக அளவு போலீசாரை குவித்துள்ளனர், இதன் காரணமாக எங்களை ஏன் அச்சுறுத்துகிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் மீதும் வஜ்ரா வாகனம் மற்றும் காவல்துறை அதிக அளவு குவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்தோம், எங்கள் கோரிக்கையை தானே முன்வைத்தோம், எதற்கு இந்த போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் கேள்வி எழுப்பி அதிகாரிகளிடத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் அரசின் சார்பில் பாதிக்கப்பட்ட மாணவரின் தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையில் பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்புக்கு கண்டிப்பாக அரசு வேலை பெற்றுத்தரப்படும், உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அரசின் சார்பில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்ததாகவும், செல்போனில் இவர்களுடன் உரையாடி கொண்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்பில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆனால் இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் தற்போது மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்தால் மட்டுமே நாங்கள் இறந்து போன மாணவன் மோகித் உடலை நாங்கள் வாங்குவோம் என்று கடுமையாக தற்போது வரை காத்திருக்கின்றனர். 20 மணி நேரத்திற்கு மேலாக இறந்து போன மாணவன் உடலை அரசு மருத்துவமனையில் வைத்து மாணவர்கள், அந்த மாணவரின் தரப்பில் உறவினர்கள் மற்றும் அனைத்து கட்சியினரும் மருத்துவமனையில் குவிந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்குமார்.